சென்னை நந்தம்பாக்கத்தில் செல்போன் டவரில் ஏறி அதிமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்குள்ள எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, சொல்லுங்க, அதிமுக தொண்டர்கள் எதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்கெல்லாம் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு எதிராக அவதூறாக கருத்தை வெளியிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈவிகே இளங்கோவனை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் 2 பேர் செல்போன் டவர் மீது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டருக்கு எதிரே இருக்கின்ற செல்போன் டவர் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். தற்போது தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் போலீசார் மேலே ஏறி டவர் மீது ஏறி அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சி நேரடியாக பார்க்கலாம். தற்போது ஒருவர் மயக்கம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வளவு நேரமாக மேலே நின்று கோஷம் எழுப்பி வந்தார். அதாவது ஈவிகே இளங்கோவனை கைது செய்ய வேண்டும், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு எதிரான அவதூறாக கருத்துக்களை வெளியிட்ட அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் கொடியுடன் மேலே நின்று அவர் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர் திடீரென மயங்கி விழுந்திருக்கின்றார். தற்போது தீயணைப்பு படை வீரர்கள் அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடன் இருக்கிறார்கள். அந்த காட்சி நேரடியாக பார்க்கலாம். இவ்வளவு நேரம் அவர் மேலே நின்று கோஷம் எழுப்பியவாறும் அதே போல கொடி அசைத்தவாறும் இருந்தார். இந்த நிலையில் அவர் தற்போது மயங்கி விழுந்திருக்கிறார். எனவே அடுத்த கட்டமாக தீயணைப்பு படை வீரர்கள் கயிறுடன் மேலே ஏறுகிறார்கள். அவரை இறக்குவதற்கான ஏற்பாட்டில் தற்போது அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கே அக்கப்பக்கத்தில் இருக்கின்ற உறவினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கலாம். சொல்லுங்க, உங்க கோரிக்கை என்ன சொல்லுங்க. இளங்கோவனை கைது பண்ணணுங்க. இளங்கோவனை கைது பண்ண எங்க முதலமைச்சர் அம்மா வந்து 60 பேசுற இளங்கோவனை கைது பண்ணி ஆகணும். டவர் மேல இருக்கிற அவரோட பேர் என்ன? அவர் எவ்வளவு நேரமா அவர் மேல இருக்காரு? அவர் பேர் ராஜீவ். விடிகாலத்துல 7 மணிக்கு மேலே ஏறினாருங்க. இளங்கோவனை கைது செய்யணும்னு சொல்லி அவர் மீண்டும் மேலே இருந்து போராட்டம் பண்ணி அவர் பொறுப்பு சொல்லுங்க. அவர் வந்து அரசு வக்கீலாகிறார். ஏடிஎம்கில ஒரு வக்கீலாகிறாரு. வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறாரு. நேற்று போய் இளங்கோ விட்டாண்ட ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணோம். கல்வி வீழ்ச்சியெல்லாம் நடந்தது. அவங்களும் அடிச்சாங்க எங்களை. அதனால இன்னும் கைது செய்யல. அவரை கைது செய்ய வரலும் போராட்டம் வந்து டிராவல் ஏறி கொண்டு இருக்கிறார். சார், அவர் வந்து அவங்க குடும்பமே எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட குடும்பம் சார். அவங்க கட்சிக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. நேற்றுக்கு ஈவிகே வீட்டில் இது பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அவரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு அரை போராட்ட வழியில் பண்ணிட்டு இருக்காரு சார். ஓகே. மேலும் மேலே அந்த காட்சியை பார்க்கலாம். கயிறுடன் தீயணைப்பு படை வீரர் ஒருவர் மேலே சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். மேலும் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். இவர் அதாவது தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிமுக தொண்டர் என்பது அவர் வந்து வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர். அவர் பேர் ராஜீவ்காந்தி. தற்போது அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். இவர் இதே பகுதியைச் சேர்ந்தவர், அதாவது நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்க ரிலேஷன் தான். பார்க்கலாம். தொடர்ந்து போலீசாரும் மற்றும் தீயணைப்பு படை வீரர்களும் அவரை மீட்கும் முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சற்று அவர் எழுந்து அமர்ந்திருக்கிறார். அந்த காட்சியை தற்போது நேரடியாக பார்க்கலாம். மேலும் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கீழே இறங்குமாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போது கயிறுடன் மேலே சென்று விட்டார். இவர் ராஜீவ்காந்தி மேலே டவர் மீது ஏறி இருப்பதை கண்டதும் அவரது தாயார் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. நெஞ்சு வலி காரணமாக அவர் தாயார் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. தற்போது அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டு கீழே இறக்கப்படுகிறது. இங்கு அக்கம் பக்கத்தில் இந்த சம்பவம் இது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் வர்த்தக மையத்திற்கு எதிரே இருக்கின்ற டவர். எனவே இது மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, மிக முக்கியமான பகுதி. இந்த இடத்தில் இந்த சம்பவத்தின் காரணமாக இங்கே கூட்டங்கள் கூடியிருப்பதை இங்கே காணலாம். பொதுமக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம். மேலும் இது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால் இந்த நிலைமை விரைவில் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவரை மேலிருந்து கீழே இறக்குவதற்கான மும்முரமான முயற்சியில் போலீசாரும் அந்த போக்குவரத்து போலீசாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தீயணைப்பு படை வீரர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது இந்த சம்பவத்தால் மிகுந்த பரபரப்பு மிகுந்த இடமாக தற்போது காட்சியளிக்கிறது.